ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சால்ட் வாட்டர் டேங்க்கில் வந்துட்டு தண்ணி எப்படி ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த டேங்க் செய்கிறதுக்கு எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறத நான் லாங் வீடியோவை போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோவையும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம் என்னென்னு. ஸோ இந்த இதில் வந்து நான் என்ன தண்ணி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணுறதில்ல நான் வந்து டிஸ்டில்டு வாட்டர்னு யூஸ் பண்ணுறேன். டிஸ்டில்டு வாட்டருங்கிறது வேறு, ட்ரிங்கிங் வாட்டருங்கிறது வேறு. நீங்கள் கடையில் வாங்குறதா இருந்தால் டிஸ்டில் வாட்டர்னு பார்த்து வாங்கணும். அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் ஆரோ சிஸ்டம் இருந்துச்சுன்னா ஆரோ சிஸ்டம் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். இது நான் எப்படி சால்ட் ஆட் பண்ணுறேன்னா, 4 லிட்டருக்கு வந்து 200 கிராம் சால்ட்டு மதிக்க ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெஃப்ராக்டோமீட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நம்ம சாலினிட்டி லெவலை வந்து செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இதை வந்து ஊற்றணும். ஆல்மோஸ்ட் ஒரு 1.03 1.02 அந்த ரேஞ்சில் இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ இந்த இதில் செக் பண்ணுறப்ப ஓரளவு பெர்ஃபெக்டாக இருக்குது. இந்த மெஷர்மெண்ட் போட்டு பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம 2-3 தடவை சால்ட் ஆட் பண்ணி மாற்றி விட்ற தேவையில்லை. ஸோ எனக்கு இது வந்து ஓரளவு கம்ஃபர்டபுளாக இருக்குது. மெஷர் பண்ணி போடுறதில்ல. சால்ட் டு சால்ட் வந்து இந்த மெஷர்மெண்ட் வந்து வேரி ஆகும். ஸோ அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து இதை வந்து அப்படியே டேரெக்டாக நான் ஊற்றிடுறேன் இந்த டேங்க்குள்ளே. தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள வந்து ஏகப்பட்ட ப்ரௌன் ஆல்கே வந்து ஃபார்ம் ஆகிருந்தது. ஸோ அந்த ப்ரௌன் ஆல்கேலாம் கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். அப்படி இல்லைன்னா அந்த டேங்க் பார்க்குறதுக்கே நல்லா இருக்காது, நம்மளுக்கு ஒரு அட்ராக்டிவ்னஸும் இருக்காது, நம்ம பார்த்து ஃபீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டே வராது. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன், நம்ம டபுள் மேக்னெட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மேக்னெட்டை வச்சுட்டு 2 சைடும் நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி. நல்ல வேலை நான் பின்னாடி இந்த டேங்க்கை செட் பண்ணுறப்ப ஒரு கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி நான் செட் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் நம்ம பின்னாடி கையை விட்டு இந்த பின்னாடி இருக்கிற ஆல்கேவும் நம்மளால் க்ளீன் பண்ண முடியுது. இந்த ப்ரௌன் ஆல்கே வந்து கொஞ்ச நாளைக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த டேங்க் வந்து செட் ஆகிற வரைக்கும். இது ஆல்மோஸ்ட் ஒரு 2 months டேங்க் இது. ஸோ 2 months டேங்க்லேயுமே வந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் இந்த ப்ரௌன் ஆல்கே வந்து வராமல் ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கு. அடுத்து இந்த டேங்கை செட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு பார்ப்போம். இது எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா $170 ஆயிடுச்சு. நம்ம ஊர் ரேட்டு படி பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் ஒரு 11,000 ஆயிடுச்சு. இங்கே ஆக்சுவலாக ரேட்டு நிறைய இதில் கூட வரும். ஸோ இந்தியாவில் மேபி கம்மியாக இருக்கலாம். ஸோ நான் வாசிக்கிறேன் என்னென்னலாம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சால்ட் வந்து $20 4 kgக்கு ஆச்சு. அதுக்கப்புறம் தண்ணி வெளியே வாங்கினது $20. ஸ்கிம்மர் $30. ஸ்கிம்மர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்கள் சால்ட் வாட்டருக்கு. அதே மாதிரி மேட்ரிக்ஸ் ஒரு $10 ஆச்சு. மேட்ரிக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களோட டேங்க்லோட ஃபில்ட்ரேஷன் சிஸ்டமில் வைக்கிறதுக்கு. பயோஸ்பியர், செராமிக் ரிங்கு, ரெஃப்ராக்டோமீட்டர் தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸி உங்களோட டேங்கை ரீசெட் பண்ணுறப்ப. அதே மாதிரி மீன் ஒரு $12. மீன் தான் இருக்கலே கம்மியான ரேட்டு. அதே மாதிரி ஃபில்டர் பாக்ஸ் என்கிட்ட இருந்தனால $20 தான் ஆச்சு. டேங்க் என்னோட பழைய டேங்க்கு, பட் அப்ராக்சிமேட்டாக $40 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ இதோட டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா $170 ஆயிடுச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இது வந்து ரொம்ப கம்மியான ரேட்டில் நம்ம செட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அடுத்தடுத்து அது செலவு வச்சுக்கிட்டே இருக்குது. ஏன்னா நம்ம திருப்பி தண்ணி வாங்கணும், திருப்பி ஒரு ஆர்ஓ சிஸ்டம் வாங்கணும், திருப்பி தண்ணி வாங்கி தான் இதில் வந்து டாப் அப் பண்ணணும். சால்ட்டுமே நம்ம கடையிலேருந்து வாங்கி தான் டாப் அப் பண்ணணும். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு வேலை கிடையாது. ஸோ இட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் அப்படி தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ ஓரளவு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சால்ட் வாட்டர் மெரைன் டேங்க் செட் பண்ணணும்னு நினச்சிங்களோ அதை பார்த்துக்கோங்க. யாரெல்லாம் செட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்புங்க. அவங்களுக்கு ஓரளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்களோட பட்ஜெட்டை பிளான் பண்ணுறதுக்கு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இப்போதைக்கு. ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே சொல்லுங்கள். என்ன மாதிரியான வீடியோ அடுத்து போடலாம் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். போக பார்க்கலாம். பாய். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.